பேரை மாற்ற வேணாம், பேரை மாற்றி பிரயோஜனம் கிடையாது. எண்ணங்களை மாற்றுங்க, வார்த்தையை மாற்றுங்க, வாயிலிருந்து வர்ற வார்த்தையை மாற்றுங்க. பேரை மாற்றுறதை காட்டிலும் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும், எதிர்காலம் மாறிவிடும். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்று இழுத்து கொண்டார். அவரே அன்பு மாறாதமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் இழுத்து கொண்டார். அவரின் அன்பு மாறாதமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு மாறாதமே. போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். உங்களுடைய பிரச்சனையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்று வாசியுங்க, தியானியுங்க, வாயால் சொல்லுங்க. சொல்ல 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 அதுதான் நடந்து பாருங்க. இவனுக்கு வாயால் சொல்லுகிறான். ஆபிரகாம்னு சொல்ல 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 நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாத இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறவனாய் மாறிவிட்டான். இல்லையா? அடுத்தது பாருங்க. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நல்லா கவனிங்க. எண்ணாதிருந்தான்னு ஒன்று நிறைய பேர் நினைக்கிறாங்க அவன் வயசானவன்றதை இக்னோர் பண்ணிட்டான், அதுதான் சொல்லுது வசனம் அப்படின்னு. கிடையாது. பாருங்க, விசுவாச போதனைன்னா என்ன? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, 1ஆம் தேதி வருது, கரெக்டாக வருது, வேறு வாடகை கட்டணும், நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனைலாம் இருக்குது, வாடகை எப்படி கட்ட போகிறோன்னு இருக்கிறோம். இப்போ நான் என்ன போதிக்கிறேன்? அந்த பிரச்சனையை இக்னோர் பண்ணுங்க நான் போதிக்கிறேன். அதை அலட்சியப்படுத்துங்க. கட்டணுமே, அந்த கட்டுறதை பற்றியே யோசிக்காதீங்க, அதை பற்றியே நீங்கள் எண்ண வேண்டியதில்லை, அதை பற்றியே நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம், அதை புறக்கணிச்சிடலாம், அது ஒன்றுமே கிடையாது, புறக்கணிச்சிருக்கேன், அப்படியே போதிக்கிறேன். அது விசுவாசமே கிடையாது.
புறக்கணிச்சிங்கன்னா பாருங்கள், இப்போது பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டில் அரிசி வாங்கி போடணும், பருப்பு வாங்கி போடணும், எல்லாம் போடணும். அதை வந்து இக்னோர் பண்ணிங்கன்னு வைங்க, பட்னி தான் வரும். அப்புறம் பிள்ளை வீட்டுக்கு தான் திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. இக்னோர் பண்ணக்கூடாது, அதை அட்டன் பண்ணணும். என்ன பிரச்சனை, வாடகை நாளைக்கு கட்டணுமே, எப்படி கட்ட போகிறோன்றத அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணுறது எப்படி? நிறைய பேர் எப்படி அட்டன் பண்ணுவாங்கன்னா, தலையிலே அடிச்சுக்குவாங்க. என்ன பண்ண போகிறனோ, 4 பேர்கிட்ட ஃபோனில் பண்ணி சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லைப்பா, கையில் பைசா இல்லை, நாளைக்கு 1ஆம் தேதி வருது, நான் என்ன பண்ண போகிறனோ தெரியல, எங்கே ஓட போகிறனோ, என்ன பண்ண போகிறோம், இப்படி தான் அட்டன் பண்ணுவாங்க. இதை அட்டன் பண்ணுறது, அதைத்தான் தப்புன்றோம். விசுவாச போதனை என்ன சொல்லுது? இக்னோர் பண்ண சொல்லல உங்கள் பிரச்சனையை, அட்டன் பண்ணுங்க. பிரச்சனை என்னது? தப்பான விதத்தில் அட்டன் பண்ணாதீங்க. அட்டன் பண்ணுறது வந்து குறை சொல்கிறது இல்லை, இதை சொல்லி சொல்லி அழுவுறது இல்லை, இதை நினச்சி வருந்துறது இல்லை. எப்படி பிரச்சனையை அட்டன் பண்ணுறது? எப்படி அட்டன் பண்ணுறதுன்னா, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுங்கள். உங்கள் பிரச்சனை இருக்குல்ல, எப்படி அட்டன் பண்ணுறீங்க? சரி, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது, ஆபிரகாம் வந்து நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்றதை வாயினால் சொல்லும்போது, தன்னுடைய பெயர் ஆபிரகாம்னு சொல்லும்போது, அந்த பிரச்சனையை அட்டன் பண்ணுறான். எந்த பிரச்சனையை? தனக்கு பிள்ளை என்ற இல்லை என்ற பிரச்சனைக்கு கவனம் செலுத்துகிறான். எப்படி கவனம் செலுத்தணும் உங்கள் பிரச்சனைக்கு? அந்த பிரச்சனையை பற்றி ஏதாவது பண்ணுறது தானே கவனம் செலுத்துறது. அப்போ அது நல்லது தானே. ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை பற்றி ஏதாவது பண்ணணும், பண்ணுறது தான் நல்லது. அதை ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது தான் கெட்டது. ஒன்றும் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லலை, அது இல்லை விசுவாச போதனை. விசுவாசத்தை நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க பாருங்கள். ஒருத்தர் அப்படி தான் கேட்டாராம். இது விசுவாசத்தெல்லாம் ரொம்ப போதிக்கிற ஒருத்தர் இருக்கார் அமெரிக்காவில், ரொம்ப பிரபலமாக அந்த காலத்தில் இருந்தார் பாருங்க. அவர் ஒரு பெரிய விவசாயி, அவர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வச்சு விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கவர், பிரசங்கர் ஆகிட்டார். பிரமாதமாக சொல்லுவார், இந்த விதையை பற்றி உண்மையெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையாக போதிப்பார். அக்ரிகல்ச்சரை வச்சே போயிச்சிருவார் அவர். ஒரு ஆள் வந்து கேட்குறான், அவர் விசுவாசத்தை பற்றி போயிச்ச உடனே, அப்படிங்களா, நீங்கள் விசுவாசத்தை பற்றி ரொம்ப அருமையாக போதிக்கிறீங்க, அப்போ உங்கள் நிலத்தில் உரம் போடுறது இல்லையோ நீங்கள்? ஏன்னா நீங்கள் தான் வாயில் சொல்லி சொல்லியே வந்து வளைஞ்சிருமே, உரம்லாம் எதுக்கு உங்களுக்கு? உரம் தேவையில்லையே, உரம் போடுறது இல்லை அப்படின்னாரான். அவர் கேட்டாரான், நீ இப்போ வந்தல உங்கள் ஊர்லேருந்து காருக்கு பெட்ரோல் போட்டியான்னாரான். எப்படி நினைக்கிற நீ? விசுவாசம் இருந்தால் போதும், உரம் போட வேண்டியதில்லை. நிறைய பேர் பாருங்கள், விசுவாசத்தை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க. விசுவாசம் இருந்தால் காமன் சென்ஸே தூக்கி எறிஞ்சிட வேண்டியது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் விசுவாசம் கிடையாது, முட்டாள்தனம். விசுவாசன்ற பேரில் சிலர் முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் நல்லா கேட்டிருக்கிறாரு அவர், காரில் பெட்ரோல் போட்டு தானே வந்தேன், ஏன் விசுவாசத்தில் வரல? ஹலோ, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு ஓட்டிப்பாரு. சோத்திரத்திலே வண்டி ஓடணுமான்னு பாரு. ஹலோ, என்ன பாருங்க முட்டாள்தனம். விசுவாசம் போது சொன்ன அப்படிங்களா, அப்போ நான் சொன்ன அப்படியே ஆகிடுமா? அப்போ நான் வந்து இப்போ உரம் போட வேண்டியது இல்லையா? என் நிலத்தில் ஒன்று உரம் போட வேண்டியதான். பெட்ரோல் போடுற அது மாதிரி தான் நானும். நீ எப்படி வண்டியில் பெட்ரோல் போட்டியோ அது மாதிரி தான் நானும் என் நிலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் என்னென்ன பண்ணணுமோ, ஒரு விவசாயி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன்ப்பா. விசுவாசன்றது அந்த பிரச்சனையை அட்டன் பண்ணுறது தான் விசுவாசம். ப்ராப்பரான விதத்தில் அட்டன் பண்ணணும். அப்போ விசுவாசன்றது உங்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனையை அலட்சியப்படுத்துறது இல்லை, புறக்கணிப்பது இல்லை, அதை மறந்துடுறது இல்லை, அதை இக்னோர் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் விசுவாசம். விசுவாசன்றது பிரச்சனையை கவனிக்கிறது, பிரச்சனையை அட்டன் பண்ணுறது, பிரச்சனையை குறித்து ஏதாவது ஒன்றை செய்வது. என்ன செய்யணும் பிரச்சனையை பற்றி? பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுதுகிட்டு அதையே இன்னும் பெருசாக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் அது செய்கிறதுனால பிரச்சனை தீராது, அது செய்கிறதுனால பிரச்சனை இன்னும் மோசமாக ஆயிடும். அப்போ எப்படி அட்டன் பண்ணுறோம், நம்முடைய பிரச்சனையை எப்படி கவனிக்கிறோம், அதில் எப்படி கவனம் செலுத்துகிறோம், அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நான் சொல்கிறேன், அதை பற்றி என் நேரம் முணுமுணுத்து பேசி குறை சொல்லி அதை சொல்லி அழுது நெகட்டிவாக திங்க் பண்ணி பேசுறது வந்து அந்த பிரச்சனைக்கு பதில் அல்ல. பிரச்சனைக்கு பதில் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இவன் என்ன பண்ணானா? தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. எப்படி அட்டன் பண்ணுறான் அவன் பிரச்சனையை? குழந்தை இல்லாதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி அட்டன் பண்ணுறாங்க, எப்படி கவனிக்கிறான் பிரச்சனையை? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நிறைய பேர் வந்து விசுவாசம்னா பிரச்சனையை இக்னோர் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க, அலட்சியம் பண்ணுறதுன்னு.
தப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக கர்த்தருடைய வார்த்தையை தான் அலட்சியம் பண்ணிடுறாங்க, அதை இக்னோர் பண்ணுறாங்க. இவன் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கவனம் செலுத்துகிறான். எப்படி கவனம் செலுத்துகிறான்? கர்த்தருடைய அவனுக்கு குழந்தை இல்லை, சந்ததி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த டாக்டர் கேட்டாலும் முடியாதுப்பா, 100 வயசு ஆயிடுச்சு வேலையை பாருன்றாங்க. மனைவிக்கு வர 90 வயசு ஆயிடுச்சு நல்லா பாரு மனைவின்றாங்க. எங்கே பார்த்தாலும் அவனுக்கு பிறக்குன்ற வாய்ப்பு கிடையவே கிடையாது, எந்த வாய்ப்புக்கும் அறிகுறியுமே இல்லை. எப்படி பிரச்சனையை அட்டன் பண்ணுறான்? அவன் சொல்லி அழுகிறானா? கிடையாது. அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அட்டன் பண்ணுறான். பாருங்க, பிரச்சனையை குறித்து அட்டன் பண்ணுறான். சோகவீனமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், பொருளாதார பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பிரச்சனையை காரியங்களை மாற்றணுன்னு இருக்கவங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அட்டன் பண்ணுறீங்களா? எப்படி அட்டன் பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை எடுங்க, அதை குறித்து அவிசுவாசமாக சந்தேகப்படாத பார்த்துங்க. சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி தினந்தோறும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீங்களா? கர்த்தாவே, சுகத்துக்காக ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், நீடிய வாழ்வுக்காக ஸ்தோத்திரம், வெற்றிக்காக ஸ்தோத்திரம், ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்தில் சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம், வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அட்டன் பண்றது. ஹலோ, சிலர் எப்படி அட்டன் பண்றாங்க? போச்சு போ, கிழிஞ்சுது, இப்படியே போனா கிழிஞ்சுது போ, அருமையாக அட்டன் பண்றாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் கிழிஞ்சு டார்னாராக வந்துடலாம். இருக்கிறது கூட கொஞ்சம் நஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கிறது கூட எல்லாம் முற்றிலும் தையல் பிரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அட்டன் பண்ணுற அழகா அது? எப்படிங்க அட்டன் பண்ணுறது? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் பார்த்துக்கிறான், அவிசுவாசம் வராதபடிக்கு. வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வர வர விசுவாசத்தில் வல்லவனாகிட்டே போகிறான். விசுவாசத்தில் வளர்ந்துக்கிட்டே போகிறான். பாருங்க, வேலை செய்து கர்த்தர் சரியான மெத்தடு ஆரம்பித்து விட்டார். பேரை மாற்றினார். டெய்லி அநேக ஜாதிகளுக்கு தாப்பா, அநேக ஜாதிகளுக்கு தாப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். தீர்மானம் பண்ணிட்டான். கர்த்தர் சொல்லிட்டார், அதனால நான் இதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. எதை பார்க்க போகிறேன்? அவர் சொன்னதை கவனிக்க போகிறேன். பிரச்சனையை பெருசாக நினைக்க போகிறதில்ல, பிரச்சனையை குறித்து அட்டன் பண்ண போகிறேன். இதை மாற்றுறதுக்கான காரியங்களை செய்ய போகிறேன். கர்த்தர் சொன்னது தான் என் பிரச்சனைக்கான பதில். பிள்ளை இல்லைன்றது என் பிரச்சனை, இதுக்கு பதில் என்ன? கர்த்தர் மருந்து என்ன? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, புண்ணு இருக்கு, புண்ணுக்கு மருந்து கொடுக்குறாங்க. மருந்தை புண்ணில் போட்டால் தானே சரியாகும். புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் புண்ணு பெருசாகிடும். மருந்து என்ன பண்ணணும்? டெய்லி போடணும், காலையும் மாலையும் போடணும், எந்நேரமும் போடணும், நேரம் கிடைச்சப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். போட்டால் நாளடைவில் அது சரியாயிடும். பிள்ளை இல்லைங்கிறது தான் புண்ணு இவனுக்கு, அதுதான் வாழ்க்கையில் குறை. டெய்லி அப்ளை பண்ணுறான் அதை. அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நான் அதை அவிசுவாசமாக சந்தேகப்பட போகிறதில்ல. தேவன் வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் நம்ப போகிறேன். என் பேரை நான் திருப்பி ரிவர்ஸில் மாற்றி வைக்க போகிறதில்ல. ஹலோ, ஆபிரகாம்னு வச்சுட்டு போனார், நான் ஆபிரகாம்னு திருப்பி மாற்றிக்க மாட்டேன். ஆபிரகாம்னே நான் அழைக்க போகிறேன். அநேக ஜாதிகளுக்கு தாப்பன்னே சொல்ல போகிறேன். ஒரு பிள்ளை இல்லைனாலும் அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் அந்த பிள்ளை இருக்குன்ற நிலையை உருவாக்கும், புண்ணை குணமாக்குறது அதுதான், என் குறைய போக்குகிறது அந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி அப்படி அட்டன் பண்ணுகிறான். பாருங்க, இருக்கீங்களா? எத்தனை பேர் போய் அட்டன் பண்ண போகிறீங்க பிரச்சனையை? இவ்வளோ நாள் அட்டன் பண்ணது சரியான்னு பாருங்க. இனிமேல் எப்படி அட்டன் பண்ண போகிறதுன்னு தீர்மானம் பண்ணுங்க. எப்படி அட்டன் பண்ண போகிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து டெய்லி அப்ளை பண்ணுங்க. அதுக்கு டெய்லி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் போக 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 குணம் உண்டாகும், சுகம் அங்கே உண்டாகும், காரியங்கள் அங்கே மாறும். பாருங்க, யோபு குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குது? யோபு என்ன சொல்கிறேன்? நான் பயந்தது எனக்கு வந்தது, அஞ்சினது எனக்கு நேரிட்டதுன்னா. இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக சொல்லுது, திங்க் தட் ஐ கிரேட்லி ஃபியர்ட் ஹஸ் கம் அப்பான் மீ. கிரேட்லி ஃபியர்ட். அது கொஞ்சம் நஞ்சம் பயப்படலாமன், பயத்தில் ரொம்ப வளர்ந்துட்டான் அவன். பயம் ரொம்ப பயந்து 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 பயம் நல்லா வளர்ந்துருக்குது.
விளங்குதுங்களா? மறுபடியும் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்திருக்கீங்க. பயந்து 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 பயம் நல்லா இப்போது பெருசாக வளர்ந்துருக்குது. பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பயம் வளர்ந்துடும், விசுவாசிட்டே இருந்தீங்கன்னா விசுவாசம் வளர்ந்துடும். அதாங்க சொல்ல வர்றேன். பயந்து 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 அவன் பயம் ரொம்ப பெருசாகி அவன் மிகவும் பயந்தது அவனுக்கு நேரிட்டு விட்டது. அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அவன் மிகவும் பயந்து டெய்லி பயந்து 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 இதையே பேசி 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 இதையே தியானிச்சு அவனுக்கு பாருங்கள் பயம். பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, காலையில் ஒரு பலி, சாயந்தரம் ஒரு பலி, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. இவன் என்ன பண்ணியிருப்பானோ, அவன் என்ன பண்ணியிருப்பாளோ, என்னமோ தப்பு நடந்திருக்குமோ, நமக்கு அதனால் பெரிய சாபம் வந்துடுமோ, அது வந்துடுமோ, இதே பயம்தான் பாருங்கள். நிறைய விசுவாசிகளை மாதிரி நல்ல மனுஷன்தான், நல்ல விசுவாசி, ஆனால் இந்த மாதிரி ஒரு பயம் உள்ள, அது வந்துடுமோ, இது வந்துடுமோ, ஐயோ அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ. என்ன நம்புகிறான்? கண்டிப்பாக ஏதாவது கெட்டது நடக்கும்ன்றதை நம்புகிறான். ஹலோ, கண்டிப்பாக இது கெட்டது ஏதோ நடக்கும். ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, ரொம்ப நல்லதே நடந்துட்டு இருந்ததுன்னா பாருங்கள் கண்டிப்பாக கெட்டது ஏதாவது நடக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சின்ன வயசில் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியல, நாலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, ரொம்ப சிரிக்காத அப்புறம் அழுவ. ரொம்ப சிரிச்சின்னா அப்புறம் ரொம்ப சிரிச்சா அழுவ. பொண்ணு கொடுக்கும்போதே எப்படி சொல்லி கொடுங்க, கண்ணு கலங்காமல் பார்த்துக்கோ. எப்படி கலங்கிடுன்னு தெரியுது அவங்களுக்கு, அதில் நிச்சயமாக இருக்கிறாங்க. ஒன்றும் பாசிட்டிவாகவே பேச தெரியாத ஒரு சமுதாயம் ஆயிடுச்சு. பாசிட்டிவாக நம்மளால் பேச முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம் பாருங்கள். எவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிருக்கிறோம் பாருங்கள். இன்னும் அட்வான்ஸ்டாக போனால் டேஞ்சர். யோபு மாதிரி ஆகிடக்கூடாது, ரொம்ப அட்வான்ஸ்டாக போகக்கூடாது. இதில் பயந்து 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 தப்பானதையே நினச்சி 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 இப்படியே போகக்கூடாது பாருங்கள். ஸ்டாப் பண்ணு, எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தணும் பாருங்கள். அதுக்கு தான் ஏஎஃப்டி சபை. நின்று வண்டியை திருப்பணும். ஸ்டியரிங் வீல் இங்கே இருக்குது, வீல் எங்கன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதை பிடிக்கணும் கரெக்டாக, பிடிச்சி வாழ்க்கையை சரியான திசையில் திருப்பணும். இந்த நடத்துகிறவன், அந்த கப்பலை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அதற்கு நேராய் திருப்ப முடியும். சிறிய சுக்கானால் திருப்ப முடியும். திருப்புங்க, நல்ல திசைக்கு நேராக திருப்புங்க, வெற்றிக்கு நேராக திருப்புங்க, ஜெயத்துக்கு நேராக திருப்புங்கள். பயந்து பயந்து செத்தான் பாருங்க அவன் யோபு. நல்ல விசுவாசி, அவன் பெரிய அப்ரைட் மேன் சொல்லியிருக்கு, ரொம்ப நல்ல ஆள் தான், ரொம்ப யோக்கியமான ஆள். ஆனால் ஒரு விதம் என்னென்னா பயம், சும்மா பயம் 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 பயம், பயத்தில் வளர்ந்து பெருகி இருந்தான். கிரேட்லி ஃபியர்ட்னு வருது. ஆபிரகாம் பாருங்க, இவன் பிள்ளை இல்லாமல் செத்துருவோமோன்னு இதே பயத்தில் இருந்தான். அதை அப்படியே மாற்றி நாளடைவில் விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமா நம்புறவனா மாறிட்டான். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேற்றுவாருங்கிறத முழு நிச்சயமா நம்பக்கூடிய ஒரு நிலைக்கு இவன் வந்துட்டான். எப்படி அங்கிருந்து இங்கே வந்தான் இவன்? நிறைய கவனிக்கணும் பாருங்க, இது நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேர் அங்கிருந்து இங்கே வரணும். இன்னைக்கு நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோ, அவ்வளோதானோ, வாழ்க்கை ஏதோ முடிஞ்சிருமோ, இப்படி தானோ அவ்வளோதானோ, எனக்கு ஒன்றும் கிடைக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், எப்படி அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருந்து முழு நிச்சயமாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார்ங்கிற நம்பிக்கை உள்ளத்தில் உண்டாகிறது எப்படி? அப்படிப்பட்ட இருதயமாக மாறுறது எப்படி? வாயால் சொல்லணுங்க. வாயால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்லணும். எப்படி இதெல்லாம் நடந்தது பாருங்கள். ஆபிரகாமுக்கு இதெல்லாம் நடந்தது என்ன? இது நடந்தது என்ன? எதனால் நடந்தது? அவன் பேரை மாற்றினது தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சம்பவம். அதனால எல்லாம் பேரை மாற்றத்துக்கு வந்துடாதீங்க. இப்போ பேரை மாற்ற வேண்டியதில்லை, இப்போ தான் போதிக்கிறோமே, இதை கேட்டே வந்துடலாம். சும்மா பேரை மாற்ற ஆரம்பிச்சோன்னா அப்புறம் பேரை மாற்றிக்கிட்டே இருப்போம், அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நிறைய பேர் ஆபிரகாம்னு பேரை வச்சுக்கிட்டு தோமா மாதிரி விசுவாசம் வச்சுருப்பாங்க. பேர் தான் ஆபிரகாம், பேருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஆப்போசிட்டாக இருக்கும் பேருக்கும் இவங்களுக்கும். ஏதோ பேரை வச்சுட்டாங்க, அவங்க பாவம் வச்சவங்க எப்படி அப்படி வருவான்னு நினச்சி வச்சுருவாங்களான்னு நான் தெரியல. இவனுக்கு அதை பற்றி எந்த அறிவும் கிடையாது. அதனால் பேரை மாற்ற வேணாம், பேரை மாற்றி பிரயோஜனம் கிடையாது.
எண்ணங்களை மாற்றுங்க, வார்த்தையை மாற்றுங்க, வாயிலிருந்து வர்ற வார்த்தையை மாற்றுங்க. பேரை மாற்றுறதை காட்டிலும் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும், எதிர்காலம் மாறிவிடும். நிறைய பேர் பேர் மாற்றுறதுலேயே இருக்கிறாங்க. இன்னொரு ஒன்று ஆட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. இன்னொரு கடைசியில் ஆட் பண்ணிட்டா அப்படியே வாழ்க்கை மலர்ந்து அப்படியே பூத்து குலுங்கிடுமாகும். இன்னும் 10 மாற்றினா கூட அடிக்கும் வாழ்க்கை. இன்னும் 10 போட்டிங்கன்னா கூட தான் அடிக்கும் சில வாழ்க்கையில். ஏன்னா அந்த எண்ணத்தில் அடிக்குதே. எண்ணத்தில் ஒன்றுமே கிடையாது. உருப்படாத எண்ணம், உருப்படாத வார்த்தைகள், நெகட்டிவ் வார்த்தைகள், இதை வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பெருசாக பூத்து குலுங்கிட போகுது? என்ன பெரிய வாழ்ந்து இது பண்ணிட்டு போகிறாங்க இவங்க? என்னதான் பேர இன்னும் 10 போட்டு பாருங்க, ஒன்றும் ஆகாது இவங்களுக்கு. ஏன்னா ஆகாதபடிக்கு இந்த வார்த்தையிலே பார்த்துக்கிறாங்களே இவங்க. நான் சொல்கிறேன், எதையுமே மாற்ற வேண்டியதில்லை. உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை மாற்றி பாருங்க, காரியமே தலைகீழாயிடும், வாழ்க்கையே வித்தியாசமானதாக மாறும். அப்புறம்தான் பூத்து கொள்ளுங்கும். அதுதான் ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும். முழு நிச்சயமாய் நம்பி. விசுவாசம் என்பது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கு. பார்த்தீங்களா, வந்துருச்சு பார்த்தீங்களா அவனுக்கு நிச்சயம். விசுவாசம் என்ன? நிச்சயம். காணப்படாதவர்களை குறித்த நிச்சயம். புள்ள இன்னும் வரல, ஆனால் நிச்சயம் வந்துருச்சு. புள்ள இன்னும் உண்டாகலை, சந்ததி இன்னும் உண்டாகலை, வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததி உண்டாகலை, ஆனால் என்ன உண்டாயிடுச்சு? உள்ளத்தில் நிச்சயம் உண்டாயிடுச்சு. ஹலோ, சுகம் வர்றதுக்கு முன்னால் அதை பற்றி நிச்சயம் உண்டாகணும். அதுதான் விசுவாசம். வெற்றி உண்டாகிறதுக்கு முன்னால் அதுக்குரிய நிச்சயம் உண்டாகணும். செழிப்பு உண்டாகிறதுக்கு முன்னால் அதுக்குரிய நிச்சயம் உண்டாகணும். வாழ்வு உண்டாகிறதுக்கு முன்னால் அதுக்குரிய நிச்சயம் உள்ளத்தில் உண்டாகணும். நிச்சயம் வந்த பிறகுதான் அது நிச்சயமா வரும். சென்னை அப்போஸ்தலர் ஐக்கிய சபையின் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நாள் டிசம்பர் 25, நேரம் காலை 6 மணி. இடம் இயேசு அழைக்கிறார் வளாகம், வானகரம், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள். என் ரட்சகர் எனக்குள்ளே, இதை இவ்வுலகும் அறியும். எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள். ரட்சகர் எனக்குள்ளே, ஜெயம் எடுப்பேன், ஜெயம் எடுப்பேன், இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு.